சீனாவில் கல்லறை ஒன்றில் நிகழ்ந்த கோர விபத்து என ஆரம்பத்தில் நம்பப்பட்ட ஒரு சம்பவம் பெரியப்பாவே தன் தம்பி மகள்கள் மூவரை படுகொலை செய்ய போட்ட சதித்திட்டம் என்று அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. ஹேபே மாகாணத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகளும் ஜனவரியில் தந்தையின் கல்லறைக்கு சென்றுள்ளனர். அங்கு சீன முறைப்படி காகிதங்களை எரித்து வழிபாடு நடத்தினர். ஆனால் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருள் அக்கல்லறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தெரியாது. காகிதங்களிலிருந்து நெருப்பு வெளியாகி குண்டு வெடித்ததில் முறையே 37, 33, 26 வயதிலான 3 சகோதரிகளும் உடல் சிதறி மாண்டனர். இடுகாட்டில் எப்படி குண்டு வெடித்தது என்ற பெரும் சந்தேகத்தில் விசாரணை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன. அந்த வெடிப்பொருளை கல்லறையில் ஒளித்து வைத்தது வேறு யாருமல்ல, கொல்லப்பட்ட சகோதரிகளின் சொந்த பெரியப்பா என திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. பல ஆண்டுகளாக தம்பி குடும்பத்தின் மீது கொண்ட தீராத பகையால் அவர் அக்கொடூரத்திற்கு துணிந்துள்ளார். சுமார் 6 மாதங்களாக சிறுக பட்டாசுகளை சேகரித்து அவற்றை பெரும் வெடிப்பொருளாக மாற்றி கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி தம்பியின் கல்லறையில் ஒளித்து வைத்ததை அவர் போலீசிடம் ஒப்புக்கொண்டார். நீதிமன்ற விசாரணையின் முடிவில் அந்த கொலைக்கார பெரியப்பாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள், அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.